கடவுளே, எந்த உண்மை தெரிஞ்சா ஆதி உயிருக்கு ஆபத்து வரும்னு நினைச்சனோ அந்த உண்மை தெரிஞ்சப்புறமும் ஆதிக்கு டாக்டர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்கு கடவுளுக்கு நான் 1000 கோடி நன்றி சொல்லணும். பாரதி என்கிட்ட இவ்வளவு நாளும் அவங்க தான் என்னோட மனைவின்னு சொல்லாம ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் மிஞ்சிற மாதிரி மித்ரா என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சும் ஏமாத்திருக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறப்போ எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஆதிதான் வெற்றி மாதிரி வந்து என்னை காப்பாத்திருக்காரு. எனக்கு ஒரு அசிங்கம்னு தெரிய வந்ததும் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. மித்ராவை பத்தின அத்தனை உண்மையும் இப்ப வெளியே வந்துருச்சு. ஆனா இதுல பவானி மட்டும் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஆதி கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கா. மண்டபத்துல என்ன ஆச்சுனே தெரியலையே. பவானி பாரதிய பிளான் பண்ணி லாஜிக்க வர வச்சிருப்பா. அங்க பாரதிக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ச்சே, அதனாலதான் இவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும். ஒழுங்கு மரியாதையை என் கட்ட அவுத்து விடுங்க. அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. டேய், ஒழுங்க கட்ட அவுத்து விடுறா. என்னடா துரை ரொம்ப துள்றான் போல இருக்கு. என்ன சொல்றான்? துரை அவுத்து விட சொல்றேன்டா. டேய், ஒழுங்கு மரியாதையை கட்ட அவுத்து விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. மேடம், ஒரு முக்கியமான விஷயம் மேடம். பாரதி மண்டபத்துல இருந்து லாட்ஜுக்கு வரும்போது ஆர்டிஸ்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டா. அது நம்ம ஆளுங்க பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இப்ப இந்த ஆர்டிஸ்ட் நம்ம கிட்ட தான் மேடம் இருக்கு. சூப்பர். அதை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்களை என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க மேடம். பாரதி மண்டபத்தில் மிஸ் பண்ண ஆர்டிஸ்ட்ல அப்படி என்னதான் இருக்கும்? இவரு வேற அந்த ராஜேஸ்வரி பாட்டியை போய் பார்த்துட்டு வரலன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எதுக்கு? ரெண்டு பேரும் எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? கவலைப்படாம இருங்க. உங்க அப்பா உங்க அம்மாவை அப்படியே விட்டுற மாட்டாரு. ஆனா அப்பா எங்க இருக்காருன்னு தெரியலையே பாட்டி. நான் தவக்கடிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ கண்டிப்பா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவான். ரெண்டு பேரும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறியா? அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ இல்லாம நான் எப்படி தமிழ் வருவேன்? கஷ்டமோ சந்தோஷமோ இந்த கோயில்ல நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வரப்போறோம். ஓகேவா? சொல்ற அப்பா இருக்க இடம் உனக்கு தெரியுமா? எப்படி? சொல்லு ரவி. மேடம், நீங்க மித்ரா மேடமோட வீட்டை வாட்ச் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த பாரதியோட பசங்க தமிழ், ஆதித்யா 2 பேரும் பெரியவங்க யார் துணையும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க மேடம். எங்க போறாங்கன்னு ஏதாவது கவனிச்சியா? தெரியல மேடம். ஆனா 2 பேரும் வெளியில வரப்போ அந்த சின்ன பையன் அந்த பொண்ணுகிட்ட அப்பா இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அப்படின்னா கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஆதியை தேடி தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரவி, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. அவங்க 2 பேரையும் அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போ. அவங்க அப்படி ஆதியை பார்த்தா கூட பாரதி அரெஸ்ட் ஆயிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம்.
அக்கா இருக்கா, என்னால முடியலக்கா. நீ ரொம்ப வேகமா ஓடுற, என்னால ஓட முடியல. சரி. என்ன பாரதி அப்படி பாக்குற? எப்படி கரெக்டா உன்னை மாமியார் வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தியா? உள்ள போ. நீ பெர்மனண்டா வெளியே வரவே முடியாது. உன்னை உள்ளே வச்சு பாத்துக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இனிமே உனக்கு ஜெயில் தான். உள்ள வச்சு உன்னை முடிச்சு காட்டுறேன். மேடம், ஸ்டேஷன் முன்னாடி வச்சு எதுவும் பேச வேண்டாம் மேடம். கான்ஸ்டபிள் சார், உள்ள கூட்டிட்டு போங்க. சார் மாமா. மேடம், நீங்க டீட்டெயிலா ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடுறேன். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் மேடம். ஓகே சார், நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் அப்படியே எழுதி கொடுக்கறேன். ஆனா ஒரு விஷயம், அவ வெளியே வரவே கூடாது. ஓகே மேடம், வாங்க போலாம். மேடம், இதுல ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இந்த பவானி சொல்ற மாதிரி நான் மனசறிஞ்சு எந்த பாவமும் பண்ணல. அப்ப இருந்த கோவத்துல நான் சாரதா அம்மாவை திட்டினது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதையே சாக்கா வச்சு என்னை உள்ள தள்ள பாக்குறா இந்த பவானி. நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் இன்னும் உயிரோட இருக்குன்னா என்னை வந்து காப்பாத்திட்டோம். நீங்க கேட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஓகே, இப்பவே இவ்வளவு தூக்கி உள்ள வைங்க. நிறுத்துங்க.